வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோ வேதாவின் எம்ஆர்வி ஃபார்மசிஸ்ட் டெஸ்ட் சீரிஸோட புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 251 இருந்து 275 வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். அதில் பார்த்தீங்கன்னா மருந்தாளுநர் சங்கத்திலேருந்து எம்ஆர்பிக்கு கொடுத்த லெட்டர், அது மாதிரியே இப்போது அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு நடக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் மிக விரைவிலே நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக இருந்த எக்ஸாமில் ஈஸியாக 600+ வேக்கன்சிஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 251வது கேள்வி. ஸோ இதில் 4 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில். இதில் எந்த டெஸ்ட் ஆல்கலாய்டு ஐடென்டிஃபிகேஷனுக்கான டெஸ்ட்டு கிடையாது எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ மேயர்ஸ் டெஸ்ட், ஆப்ஷன் பி ஹேகஸ் டெஸ்ட், ஆப்ஷன் சி பாண்ட்ராகஸ் டெஸ்ட், ஆப்ஷன் டி வேக்னஸ் டெஸ்ட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாண்ட்ராகஸ் டெஸ்ட். ஓகேவா? இந்த பாண்ட்ராகஸ் டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோக்வினோன் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதில் பார்த்தீங்கன்னா சென்னால் வரும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா HCl, ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் கூட கார்பன் டெட்ராக்ளோரேட்டும் இல்லைன்னா பென்சின் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அமோனியா ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்போ கலர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிங்க் டு ரெட் கலர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது பாண்ட்ராகஸ் டெஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் பாண்ட்ராகஸ் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். கலர் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் டு ரெட் கலர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜெண்ட், அதோட ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன கலரில் இருக்கும், இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்காக மேயர்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மெர்குரிக் குளோரைடும் பொட்டாசியம் அயோடைடும் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன கலர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆர் க்ரீமி ப்ரிசிபிடேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹேகஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் பிக்ரிக் ஆசிட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன கலர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரைட் எல்லோ ப்ரிசிபிடேட் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேக்னஸ் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா அயோடினும் பொட்டாசியம் அயோடைடும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 252வது கேள்வி. கேம்பியர் ஃப்ளூரசன்ட் டெஸ்ட். கீழே கொடுக்கப்பட்டிருக்க க்ரூட் ட்ரக்ஸில் எந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம்? ஆப்ஷன் ஏ அகேஷியா, ஆப்ஷன் பி அகர், ஆப்ஷன் சி பேல் கேட்டச்சு, ஆப்ஷன் டி ட்ரககாந்த். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேல் கேட்டச்சு. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பேல் கேட்டச்சு எடுத்துப்பாங்க. கூடவே சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி அது கூட பெட்ரோலியம் ஈத்தரும் ஆட் பண்ணுவாங்க. அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃப்ளூரசன்ஸ் கிடைக்கும். அதுவே பிளாக் கேட்டச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நெகட்டிவாக இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற ட்ரக்ஸோட பயாலஜிக்கல் சோர்ஸும் ஃபேமிலிஸும் அப்படியே படிச்சுக்கிறோம். பேல் கேட்டச்சோட பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்கேரியா கேம்பியர், இதோட ஃபேமிலி ரூபியேசியே. அதுக்கப்புறம் அகேஷியா பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அகேஷியா செனகல், ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லெகுமினேசியே. அடுத்த அகர் பார்த்தீங்கன்னா ஜெலிடியம் அமான்சி, ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஜெலிடேசியே. அடுத்து ட்ரககாந்த், இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராகேலஸ் கம்மிஃபர், இதோட ஃபேமிலி லெகுமினேசியே. அடுத்து 253வது கேள்வி. ஸோ ஒரு கிரெமோகார்ப், அதாவது அம்பிலிஃபெரஸ் ஃப்ரூட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெனல், ஜீரகம், பெருஞ்சீரகம், அது மாதிரியே கொத்தமல்லி, இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெமோகார்ப். இதெல்லாம் அம்பிலிஃபெரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஈக்குவல் போர்ஷனாக உடைச்சா என்ன பீஸ், அதை என்ன எப்படி சொல்லுவாங்க? ஆப்ஷன் ஏ மீசோகார்ப், ஆப்ஷன் பி மெரிகார்ப், ஆப்ஷன் சி கார்போஃபோர், ஆப்ஷன் டி ராஃபே. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெரிகார்ப். ஓகேவா? ஸோ ஒரு கிரெமோகார்ப், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் லேயரை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோகார்ப். அது மாதிரியே நடுவில் இருக்கிற போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரிகார்ப். அதுக்கு நடுவில் சென்டராக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஃபோர். அடுத்து 254வது கேள்வி.
சின்னமோமம் ஜெய்லானிக்கம் இதோட மெடிசினல் பார்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சின்னமோமம் ஜெய்லானிக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னமம் பார்க். ஓகேவா? ஆப்ஷன் ஏ ட்ரைடு இன்னர் பார்க், ஆப்ஷன் பி ட்ரைடு ஸ்டெம் பார்க், ஆப்ஷன் சி ட்ரைடு ரூட் பார்க், ஆப்ஷன் டி சீடு. ஸோ ரொம்பவே தெரிஞ்ச கொஸ்டின் தான். கரெக்டான ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ ட்ரைடு இன்னர் பார்க். ஓகேவா? ஸோ இது சின்னமன் பார்க். இதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா லாராசியே. அடுத்து 255வது கேள்வி. ஆட்டம் குரோக்கஸ் இதோட பிரின்சிபல் கான்ஸ்டுவன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கியூனோலின் ஆல்கலைட், ஆப்ஷன் பி பென்சைல் டெட்ராஹைட்ரோ ஐசோக்யூனோலின், ஆப்ஷன் சி இண்டோல் ஆல்கலைட், ஆப்ஷன் டி இமிடசோலோன் ஆல்கலைடு. ஸோ சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபிசிடி. ஓகேவா? ஸோ ஏன்னா ஆட்டம் குரோக்கஸோட பிரின்சிபல் கான்ஸ்டுவன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்சிசின். ஓகேவா? கோல்சிசின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கலாய்டு. ஓகேவா? ஸோ அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸோ இதில் பார்த்தா தெரியும். இது பாருங்கள், N12310 டெட்ராமீத்தாக்சி 9 ஆக்சோ 5679 டெட்ராஹைட்ரோபென்சோ ஹெப்டனல் 7 யால். அடுத்து 256வது கேள்வி. அக்கோனைட் இதோட அதர் நேம் இல்லைனா சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குரோஃபிக், ஆப்ஷன் பி சர்பகந்தா, ஆப்ஷன் சி மாக்ஸ்வுட், ஆப்ஷன் டி ஜபோரண்டி. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாங்ஸ்வுட். ஓகேவா? ஸோ இந்த அக்கோனைட்டோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கோனிட்டம் நெப்பேலிஸ். ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரானின் குலேசியே. அடுத்து குரோஃபிக் இது என்ன பிளான்ட் என்ன பார்ட்டுன்னு என்ன க்ரூட் ட்ரக்னு பார்த்தீங்கன்னா நக்ஸ்வாமிக்கா. ஓகேவா? ஸோ இந்த நக்ஸ்வாமிக்காவை பாய்சன் ஃப்ரூட், செமன் ட்ரைச்சினஸ், குவாக்கர் பட்டன்ஸ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைச்சினஸ் நக்ஸ்வாமிக்கா, ஃபேமிலி லோகனேசியே. அடுத்து சர்பகந்தா. இந்த சர்பகந்தாவை இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்தியன் ஸ்னேக் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயோல்ஃபியா செர்பென்டினா, ஃபேமிலி அப்போசைனேசியே. அடுத்து ஜபோரண்டி. ஸோ ஜபோரண்டியோட அந்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலோகார்பஸ். அந்த பைலோகார்பஸோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலோகார்பஸ் ஜபோரண்டி, பைலோகார்பஸ் மைக்ரோஃபைலஸ். இதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டேசியே. அடுத்து 257வது கேள்வி. ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா காம்பிஃபோரிக் ஆசிட்ஸ் எந்த கீழே கொடுத்துருக்க ட்ரக்ஸில் எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மிர், ஆப்ஷன் பி பென்சாயின், ஆப்ஷன் சி சிங்கோனா, ஆப்ஷன் டி நீம். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிர். ஓகேவா? ஸோ இதில் தான் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, இந்த ஆல்ஃபா பீட்டா காமா காம்பிஃபோரிக் ஆசிட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மிரோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பிஃபோரா மோல்மோல், ஃபேமிலி பர்சரேசியே. அடுத்து பார்த்தீங்கன்னா பென்சாயின். என்ன பென்சாயின்னா சுமத்ரா பென்சாயின். இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைராக்ஸ் பென்சாயின் ட்ரையாண்டர், அது மாதிரியே ஸ்ட்ரைரஸ் பேரலோனியூரஸ் பெர்கின்ஸ். இதோட ஃபேமிலி ஸ்டைரேசியே. அடுத்து சிங்கோனாவோட பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கோனா கேலிசாயா, சிங்கோனா லெட்ஜெரியானா, சிங்கோனா அஃபிசினாலிஸ், சிங்கோனா சக்சிரூப்ரா. இதோட ஃபேமிலி ரூபியேசியே. அடுத்து நீம் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சோர்ஸ் அசடைராக்டா இண்டிகா. இதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலியேசியே. அடுத்து 258வது கேள்வி. கீழே கொடுத்துருக்க க்ரூட் ட்ரக்ஸில் யூஜினால் எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆப்ஷன் ஏ பென்சாயின், ஆப்ஷன் பி நீம், ஆப்ஷன் சி குர்குமா, ஆப்ஷன் டி க்ளவ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி க்ளவ். அடுத்து இந்த க்ளவோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஜீனியா கேரியோஃபில்லஸ். இதோட ஃபேமிலி மெரிட்டேசியே. அது மாதிரியே குர்குமானா என்ன டர்மரிக். ஓகேவா? டர்மரிக்னா மஞ்சள். இதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்குமா லாங்கா. இதோட ஃபேமிலி ஜிஞ்சிபெரேசியே. அதுக்கப்புறம் பென்சாயின் நீம் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து 251வது கேள்வி. பீட்டா அயனோன்
எங்கேருந்து எந்த கெமிக்கல் கான்ஸ்டுவன்ட், அதாவது லெமன் கிராஸ் சாயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கான்ஸ்டுவன்ட்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, பீட்டா அயனோன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, அது என்ன கான்ஸ்டுவன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜெரனியால், ஆப்ஷன் பி லினலுல், ஆப்ஷன் சி கார்பக்ரால், ஆப்ஷன் டி சிட்ரால். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிட்ரால். அடுத்து 260வது கேள்வி, பிளாஸ்மோடெஸ்மா அப்படிங்கிற மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர் க்ரூட் ட்ரக்கில் எதில் ப்ரெசண்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த பிளாஸ்மோடெஸ்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் செல்லோட செல் வாலில் அப்படியே இருக்கக்கூடிய லைன்ஸ் தான் என்னது பிளாஸ்மோடெஸ்மா. ஓகேவா, அது எதில் ப்ரெசண்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சென்னா, ஆப்ஷன் பி நக்ஸ்வாமிகா, ஆப்ஷன் சி சிங்கோனா, ஆப்ஷன் டி சின்னமன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி சி. ஓகேவா, சென்னா, நக்ஸ்வாமிகா, சிங்கோனா இதிலெல்லாம் ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ இந்த சென்னாவோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசியா ஆன்கஸ்டிஃபோலியா, கேசியா அக்யூட்டிஃபோலியா. இதோட ஃபேமிலி லெகுமினேசே இல்லைனா ஃபேபேசியே ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து 261வது கேள்வி, ஆர்த்தோபோரிக் ஆசிடை 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணால் அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னு கேட்டுருவாங்க. ஆப்ஷன் ஏ பைரோபோரிக் ஆசிட், ஆப்ஷன் பி மெட்டாபோரிக் ஆசிட், ஆப்ஷன் சி போரான் ட்ரை ஆக்சைடு, ஆப்ஷன் டி போரான் டை ஆக்சைடு. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெட்டாபோரிக் ஆசிட். அடுத்து 262வது கேள்வி, காஸ்டிக் சோடா அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த கெமிக்கல்? ஆப்ஷன் ஏ சோடியம் குளோரைட், ஆப்ஷன் பி சோடியம் கார்பனேட், ஆப்ஷன் சி சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் டி கால்சியம் கார்பனேட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அதர் நேம்ஸ் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆச்சும் கேட்பாங்க. ஓகேவா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டெஸ்ட் நம்பர் 16ல் கொஸ்டின் நம்பர் 168ல் இதை பற்றி டீட்டெயிலாக இந்த கெமிக்கல்ஸ் பற்றி அதர் நேம்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அதர் நேம்ஸ் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா இல்லைனா ஐல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா காமன் சால்ட், டேபிள் சால்ட், ஹேலைட், ராக் சால்ட், சலைன். சோடியம் கார்பனேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா, சோடா ஆஷ், சோடா கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன். அடுத்து 263வது கேள்வி, கெமிக்கலி டால்க் அப்படின்னா என்ன? அதாவது டால்கோட கெமிக்கல் நேம் என்ன? ஆப்ஷன் ஏ ஹைட்ரேட்டட் அலுமினியம் சிலிகேட், ஆப்ஷன் பி ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட், ஆப்ஷன் சி ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சல்ஃபேட், ஆப்ஷன் டி ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சிலிகேட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சிலிகேட். ஓகேவா, ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதர் நேம்ஸ் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின்ஸ் ஆச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஹைட்ரேட்டட் அலுமினியம் சிலிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கயோலின். அடுத்து ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ விட்ரியால். அடுத்து ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சல்ஃபேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட். அடுத்து 264வது கேள்வி, ஜிங்க் ஆக்சைடு ஃபெரிக் ஆக்சைடு கூட மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கலர் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ கேரமல், ஆப்ஷன் பி கெலோமல், ஆப்ஷன் சி கேலமைன், ஆப்ஷன் டி கேட்மியம். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேலமைன். ஓகேவா, கேலமைனில் தான் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும்னா ஜிங்க் ஆக்சைடும் ஃபெரிக் ஆக்சைடும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த ஆப்ஷன்ஸில் கெலோமெல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி 1 குளோரைடு தான் கெலோமெல். அடுத்து 265வது கேள்வி, சோடியம் சிட்ரேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் ஏ C5H6Na3O6, ஆப்ஷன் பி C5H6Na2O7, ஆப்ஷன் சி C6H5Na3O7, ஆப்ஷன் டி C6H4Na3O7. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி C6H5Na3O7. அடுத்து 266வது கேள்வி, பொவிடோனோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. கெமிக்கல் நேம் என்ன? ஆப்ஷன் ஏ பாலிவினைல் பிரிடின், ஆப்ஷன் பி பாலிவினைல் பைரோலிடோன், ஆப்ஷன் சி பாலிவினைல் பைரோல், ஆப்ஷன் டி பாலிவினைல் பிரிமிடின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாலிவினைல் பைராலிடோன். அடுத்து 267வது கேள்வி,
கீழே கொடுக்கப்பட்டிருக்க மெத்தட்ஸில் எந்த மெத்தட் அமோனியம் குளோரைடை பியூரிஃபை பண்ணக்கூடிய மெத்தட்? ஆப்ஷன் ஏ ஃபில்ட்ரேஷன் மெத்தட், ஆப்ஷன் பி டிஸ்டிலேஷன் மெத்தட், ஆப்ஷன் சி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட், ஆப்ஷன் டி சப்ளிமேஷன் மெத்தட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சப்ளிமேஷன் மெத்தட். அடுத்து 268வது கேள்வி, சயனைட் பாய்சனுக்கு ஆன்டிடோடா எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் ஏ சோடியம் குளோரைட், ஆப்ஷன் பி சோடியம் சல்ஃபேட், ஆப்ஷன் சி சோடியம் நைட்ரைட், ஆப்ஷன் டி சோடியம் கார்பனேட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோடியம் நைட்ரைட். அடுத்து 269வது கேள்வி, ரிஃபைன்ட் சுகர் அதில் 99.9% எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஆப்ஷன் பி சுக்ரோஸ், ஆப்ஷன் சி மால்டோஸ், ஆப்ஷன் டி லாக்டோஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுக்ரோஸ். ஓகேவா? ஸோ இந்த ரிஃபைன்ட் சுகர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. ஓகேவா? ஸோ இந்த ரிஃபைன்ட் சுகர் என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சுகர் கேன், கார்ன், அது மாதிரியே சுகர் பீட்ஸ் இதிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த சுகர்ஸை பிரித்து எடுத்து ஃபுட்டுலேயும் ஏதாவது ட்ரிங்க்ஸ்லையும் ஆட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அடுத்து 270வது கேள்வி, டைஃபினைல் தயோகார்போசோன் இது எந்த லிமிட் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்? ஆப்ஷன் ஏ அர்சனிக், ஆப்ஷன் பி லெட், ஆப்ஷன் சி அயன், ஆப்ஷன் சி டி குளோரைட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லெட். ஓகேவா? லெட்டில் தான் டைஃபினைல் தயோகார்போசோன் இல்லைனா டைதைசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிமிட் டெஸ்ட் ஃபார் அர்சனிக் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் நம்பர் 7ல் கொஸ்டின் நம்பர் 72ல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 271வது கேள்வி, என் சப்ஸ்டியூட்டட் சல்ஃபோனமைடு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் என்ன கெமிக்கல்? ஆப்ஷன் ஏ சல்ஃபடயசின், ஆப்ஷன் பி சல்ஃபாசிட்டமைட், ஆப்ஷன் சி சக்சனைல் சல்ஃபதயசோல், ஆப்ஷன் டி சல்ஃபகுவானிடின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சக்சனைல் சல்ஃபதயசோல். அடுத்து 272வது கேள்வி, செஃபலோஸ்போரினில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ரிங் என்ன? ஆப்ஷன் ஏ டைஹைட்ரோதைசின் ரிங், ஆப்ஷன் பி தயோசோல் ரிங், ஆப்ஷன் சி தயோசோலின் ரிங், ஆப்ஷன் டி தயோசோலிடின் ரிங். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டைஹைட்ரோதைசின் ரிங். அடுத்து 273வது கேள்வி, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் நேம் என்ன அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெரிஃபைலின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பாப்புலரான பிராண்ட் நேம். ஓகேவா? இது ஆஸ்மாவுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரக். இதோட ஜென்ரிக் ட்ரக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இட்டோஃபைலின், ஆப்ஷன் பி தியோஃபைலின், ஆப்ஷன் சி தியோஃபைலின் ப்ளஸ் எத்திலின் டையமின், ஆப்ஷன் டி எட்டோஃபைலின் ப்ளஸ் தியோஃபைல். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எட்டோஃபைலின் ப்ளஸ் தியோஃபைலின். ஓகேவா? ஸோ இது மாதிரியே இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே யூஸ் பண்ணுற நேம்ஸ் பார்த்தீங்கன்னா டயோனில் அது யூஸ் பண்ணுவாங்க பிராண்ட் நேம். இதுக்கு ஜென்ரிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைபன் கிளாமைடு. அது மாதிரியே செப்ட்ரானோட ஜென்ரிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்ரைம் ஆக்சசோல். அடுத்து 274வது கேள்வி, லார்காட்டில் இதோட ஜென்ரிக் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரோமெத்தாசின், ஆப்ஷன் பி லோசாட்டான், ஆப்ஷன் சி குளோர்ப்ரோமாசின், ஆப்ஷன் டி குளோர்தாலிடோன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குளோர்ப்ரோமாசின். அடுத்து 275வது கேள்வி, கெல்லர்-கிலியானி டெஸ்ட் கீழே கொடுத்துருக்க ஆல்கலைட்ஸில் எதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஆப்ஷன் ஏ சிங்கோன் ஆல்கலைட்ஸ், ஆப்ஷன் பி சோலனியஸ் ஆல்கலைட்ஸ், ஆப்ஷன் சி வாலடைல் ஆயில்ஸ், ஆப்ஷன் டி கார்டியக் கிளைகோசைட்ஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கார்டியக் கிளைகோசைட்ஸ். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கோன் ஆல்கலைட்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேலியோகுயின் டெஸ்ட். அடுத்து இந்த சொலனோசியஸ் ஆல்கலைட்ஸ் இதை டிடெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராகன் டாப்ஸ் டெஸ்ட், வேக்னஸ் டெஸ்ட், மேயர்ஸ் டெஸ்ட், பொராச்சார்டாட் டெஸ்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வாலடைல் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த வாலடைல் ஆயில் கூட ஆல்கஹால் சொல்யூஷன் ஆட் பண்ணி கூடவே சூடான் 3 இதை ஆட் பண்ணால் ரெட் கலர் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாலடைலுக்கான ஆயிலுக்கான ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.